அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் வெளியே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பதிவு தான், ஒரு சிம்பிளான விஷயம் தான் காமிக்க போகிறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றி கூட ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணால் வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஆக்சிலேட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதில் ஒரே ஒன்றும் இல்லைங்க, கார்பெட்டில் வர ஸ்லைடில் வர ஸ்ப்ரிங்கை ஒன்று மாற்றி போட்டாது வண்டியோட ஸ்மூத்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வண்டியை பார்த்து ஓட்டுங்க. ஒரு சமயம் இது செட் ஆகல, நம்ம இந்த ஸ்ப்ரிங்கு செட் ஆகலைங்க, பழைய ஸ்ப்ரிங்கே போடணும், பழைய ஸ்ப்ரிங்கே போட்டு ஓட்டுங்க. ஏன்னா இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் மாற்றினீங்கன்னா ஃபஸ்ட்டோடு நீங்கள் ரேஸு இப்படி கொடுக்குறீங்கன்னா லைட்டாக கொடுத்தா போகிறோம், வண்டி ரொம்ப எதிரும். ஓகேங்களா, அந்தமாரி ஸ்மூத் இருக்கும். அது ஆக்சிலேட்டர் கேபிள் கட்டான மாதிரியே ஃபீலிங் இருக்கும், ஆனால் அந்த உள்ளே அது வேலை செஞ்சு தான் இருக்கும். ஓகேங்களா, அந்தமாரி இதுதான் இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த இதில் என்ன நிறைய குறைகள்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேங்களா, இது நல்லதும் இருக்குது, கெட்டதாக இருக்குது. ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆக்சிலேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றுறாங்க. ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றியா எனக்கு ஃபீலிங் அப்படி தான் இருக்குது, ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபீலிங்கே வந்து நம்ம ஓகே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் நம்மளுக்கு. இப்போது இந்த ஸ்லைடில் வர ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லைடில் வர ஸ்ப்ரிங் நான் கட்டி காமிக்கிறாது. இந்த ஸ்லைடில் வர ஸ்ப்ரிங்கை பூஸ்டர் ஸ்ப்ரிங்குன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு அந்த டைமிங் செயினாக இருக்கும், அந்த 100cc அந்த ஸ்ப்ரிங்கை மாற்றினா ஓவர் ஸ்மூத் இருக்கும். ஆனால் இதிலே நல்லதாக இருக்குது, கெட்டதாக இருக்குது. ஓகேங்களா, கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சு, இப்போது நம்ம ஒரு வண்டி சிக்னல் நிற்கிறோம், நம்ம பழைய மாதிரியே வண்டி ஹார்டாக தான் இருக்குது. கேபிள் லைட்டாக நீங்கள் ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி கண்டிப்பாக எகிர்டும். ஓகேங்களா, எகிர்னா ரொம்ப பிக்கப் அதிகமாக இருக்குமே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் கெட்டது. நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இது. ஓகேங்களா, 100% பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி ஆக்சிலேட்டர் கொடுக்கதே தெரியாது நம்மளுக்கு, அந்த ஸ்மூத்து தெரியாது. இப்போது இந்த இதில் பார்க்குறோம், இது ரொம்ப இப்படி பண்ணால் தான் வண்டி போகும். ஆனால் இந்த ஸ்ப்ரிங்கை போட்டால் இப்படி பண்ணாவே போகிறோம், 30-40 போய்டும். அந்தமாரி ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ அதை எப்படி தான் நான் கட்டி காமிக்க போகிறேன். இப்போ இதில் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்லைடை கேட்டுறோம். ஆக்சிலேட்டர் ஓவர் ரைசிங்கு, அப்புறம் ஆக்சிலேட்டர் பிடிக்குது, அது நிறைய வீடியோ போட்டோம். ஆனால் இந்த ஸ்ப்ரிங்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் நான். இதை நான் ஒரு 2-3 வண்டிக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, போட்டு கொடுத்துட்டு ஓகே சக்ஸஸ் பக்காவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது நம்ம பையன் வண்டிக்கு போடுறேன் இது, ஏன்னா அவனும் கொஞ்சம் கேபிள் ஹார்டாக தான் இருக்குது அப்படின்றான். அதனால் இதோ இங்கே பார்த்துங்க ஸ்ப்ரிங்கு. இது என்ன ஸ்ப்ரிங்குனா, இது டென்ஷனர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஓகேங்களா, நம்மளுடைய கிரிப்பு கொடுக்கும்போது டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதால் கொஞ்சம் ஹார்டாக தெரியலாம். ஆனால் இந்த ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா புஷ் ஆர்டர் வர்றது. ஓகேங்களா, டைமிங் செயினில் வர புஷ் ஆர்டர் வர்றது. ஓகேங்களா, இது மிஞ்சி போனால் ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதை தான் நான் இதில் செட் பண்ண போகிறேன். இதில் செட் பண்ணால் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் வீட்டில் வண்டியில் செட் பண்ணி பாருங்கள், இது எப்படி கட்டணும் தெரியல உங்களுக்கு. இந்த லாங்கில் வர்றது நம்ம இந்த ஸ்ப்ரிங் அப்படியே மேலே எடுத்துகிட்டு இப்படி எடுத்துடணும். ஓகேவா, இப்போ வர வண்டிக்கெலாம் ஹோல்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்ஸ் வழியாக கொடுத்து இப்படி பண்ணணும். ஓகேங்களா, இது கட்டும்போது கண்டிப்பாக அந்த வி பின் இருக்கான்னு பார்த்தணும் உள்ள. ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த வி பின் இருக்கணும் உள்ள. இந்த ஸ்ப்ரிங் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது ஹார்டாக இருக்காது உங்களுக்கு, ரொம்ப டென்ஷன் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்தமாதிரி இது இருக்காது, டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதால் என்ன ஆகும்னா பிரச்சனை எதுவும் வராது. ஓகேங்களா, இது ஸ்லைடை கரெக்டாக ஏற்றி இறக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹார்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுவும் அதே வேலை தான் செய்யுது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம லென்த் அதிகமாக போடுறோம், அதனால் அது ஸ்லைடை கரெக்டாக ஏற்றி இறக்கும். உங்களுக்கு தேவையான ஃபியூல் ஏர் கரெக்டாக மிக்சிங் பண்ணி தான் உள்ளே அனுப்பும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லைடு கரெக்டாக தான் மேலே ஏறும். ஓகேங்களா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது RX 100லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு வண்டிலாம், அதெல்லாம் பார்த்திங்கன்னாவே இந்தமாரி கேபிள் போட்டால் அந்த ஒரு பிக்கப்னஸ் அதிகமாக தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்தமாரி விஷயம் பண்ணுறதால தான் அந்தமாரி விஷயம் தெரியும் உங்களுக்கு. இது நம்ம ஸ்பெண்டரு எந்த வண்டியிலாலும் போடலாம் உங்களுக்கு, BS6 தவிர. ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணோம், இதே ஸ்ப்ரிங்கை போட்டு இப்படி ஜாயின் பண்ணோம். பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தான், இது ரொம்ப மடங்குற மாரி தான் தெரியும். ஆனால் உள்ளே நம்ம கார்பெட்டில் போட்டு நம்ம டைட் பண்ணாவே ஒன்றுமே தெரியாது, அழகாக உள்ளே பிளாக் ஆகிடும். இது மறுபடியும் ஒரு வாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது புஷ் ராட் ஸ்ப்ரிங்கு. ஓகேங்களா, கமெண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் புஷ் ராடு. ஓகேங்களா, டைமிங் செயினில் வர்றது இது. ஓகேங்களா, இது விலை 20 ரூபா இருக்கும். இதில் கால்பரில் வர கேபிளில் இந்த சின்ன பாட்டம் வந்து கீழே வர மாதிரி. ஓகேங்களா, இது மேலே வர மாதிரி. ஓகேங்களா, இப்படியே இழுத்து
இப்படி ஃபுல்லாக இதாகவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், உள்ளே போயிடும். அப்படியே எடுத்து இதை போட்டு அப்படியே போட்டால் போகிறோம், உள்ள கரெக்டாக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் போய் நம்ம இந்த லாங் லைன் வருதில்ல, அது ரைட் சைடில் வர மாதிரி, அப்போ தான் உங்களுக்கு கார்பெட் டக்குன்னு உள்ளே போயிடும். உங்களுக்கு ஒரு சமயம் அது உள்ள ஸ்லைடு சரியாக உள்ளே போடலாம், நீங்கள் சரியாக மாட்டில் திருப்பி போடுறீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் திருப்பி போட கூட உள்ளே போயிடும். ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, உள்ளே போய் ஸ்லைடு லாக் ஆகிடும், ரேஸ் ஆகினே இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. இதை இப்படி லாக் பண்ணலாம், ஃபுல் லாக் பண்ணுங்க. இப்போது இந்த ஆக்சிலேட்டரோட இப்படி பண்ணாமல் போகிறாங்க, 20-30 போயிடும். ஓகேங்களா, அந்த இதே இருக்காது உங்களுக்கு, அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஆக்சிலேட்டர் கேபிள் கட்டான மாதிரி தான் இருக்கும், ஆனால் செம்ம பிக்கப்பு அந்த மாதிரி இருக்கும் வண்டி உங்களுக்கு. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா இது ஒரு பதிவாக தான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இதுமாரியும் பண்ணலான்ட்டு தான் போடுறேன் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை ஜி நம்மளுக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓல்டு ஸ்ப்ரிங்கே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒருத்தவங்க இது பக்காவாக செட் ஆகும். வேணால் வண்டியோட ஸ்மூத் வேணும், ஒரு வண்டி கண்டமான வண்டியே இந்த ஸ்ப்ரிங்கை போட்டாவே அந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் க்ளீனாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஓகே, ஹேண்ட் கிரிப்பு அந்த பெயினே இருக்காது நம்ம கையில் உங்களுக்கு. ஆனால் ரொம்ப வளவனும் இருக்கும், இப்போ பண்ணாவே சரன்னு போயிடும் வண்டி உங்களுக்கு. ஓகேங்களா, டக்குன்னு தூக்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஒரு சமயம் ஸ்ப்ரிங்கு நம்மளுக்கு வேணாம் செட் ஆகலைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மறுபடியும் ரெடி கட்டி படி ஸ்ப்ரிங்கே போடலாம். அதுவும் ஈஸியாக தான். அதே மாதிரி ஸ்டைல் டக்கு டக்குன்னு கட்டிட்டு இது பண்ணால் அப்படியே இது இப்படி எடுத்துகிட்டு இது வெளில எடுத்துகிட்டு இது பண்ணால் 1 நிமிஷத்தில் இது பண்ணலாம். ஓகேவா, இதுக்கு வேறு எந்த ஒரு டூல்ஸும் தேவையில்லை, நம்ம கை தான் டூல்ஸு. ஓகே, வச்சு லாக் பண்ணிட்டு அப்படியே சொல்ல வேண்டியதான். ஓகேவா, இவ்வளோ போயிடுச்சு. இப்போ கழட்டி மாட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, பழைய ஸ்ப்ரிங்கும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் கண்டிப்பாக இந்த வண்டியில் இந்த ஸ்ப்ரிங் தான் போட போகிறேன். இதை போட்டு தான் நம்ம பையன் ஓட்ட போகிறாரு. 2 நாள் கழிச்சு நம்ம ரிசல்ட் சொல்லுவார். ஓகே நல்லா இருக்கு போனால் ஓகே, இல்லாத பட்சம் இல்லைப்பா ரொம்ப வண்டி பிக்கப் தூக்குது, இதெல்லாம் எதனா பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக நான் இதை ஓல்டு ஸ்ப்ரிங்கே மாற்றிடுவேன் நான். ஓகேவா, நீங்களும் கொஞ்சம் வண்டியில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா விடுங்க. கண்டிப்பாக செட் ஆகலாம், கண்டிப்பாக உடனே மாற்றிடுங்க. ஏன்னா பழைய ஞாபகத்தில் நீங்கள் வண்டி ஓட்டினா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் வர வாய்ப்பும் இருக்குது. நல்லதாக இருக்குது, இதில் கெட்டதாக இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு சின்ன ஒரு பதிவு தான் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சிலேட்டரை ரொம்ப ஸ்மூத்தாகணும்னா இந்தமாரி ஒரு வழி இருக்குது, இதை பண்ணுங்கள். பழைய கேபிளில் கூட இதுமாரி ஸ்ப்ரிங்கை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக செட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கண்டிப்பாக நம்புறேன் நான். செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா ஒரு சிக்னல் வண்டி நிற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பழைய மாதிரி நினச்சி நீங்கள் ரேஸ் பண்ணாவே கண்டிப்பாக வண்டி ஏறும், ஃப்ரெண்டில் வண்டி இடிக்கும், அதெல்லாம் பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரிங்கை போட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டணும். யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் வண்டியை. இது நாளையோட உங்களுக்கு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, பக்காவாக இருக்குது. இந்தமாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் வண்டி ஒரு நல்லாயிருக்கும். இதால் எந்த ஒரு மைலேஜ் பிரச்சனையும் வராது. பிக்கப் தான் நல்லாயிருக்கும், தவிர மைலேஜ் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைடு கரெக்டாக ஏறி தான் இறங்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் சின்ன விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் ரிப்ளை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும். ஓகேங்களா, இதோ ஒரு பக்கம் ஒரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பாய்.